ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் ஃப்ரை அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்பவே ஒரு பிரியமான டிஷ்ஷு. அதுலேயும் வந்து கார்லிக் மஷ்ரூம்ஸ் கேட்கவே வேண்டாம். இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான கார்லிக் மஷ்ரூம் ஃப்ரை பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து பெல்லா மஷ்ரூம்ஸ் வச்சுருக்கேன். நம்மளுடைய நார்மல் ஒயிட் பட்டன் மஷ்ரூம்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். மஷ்ரூம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அப்படியே அலசி எடுக்கக்கூடாது. மொத்தமாக போட்டு ஒத்தையாக வந்து அதை வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சமைக்கும் போது நல்லா ட்ரையாக நமக்கு கிடைக்கும். ஒரு ஃப்ளாட் பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பொட்டேட்டோஸ் மாதிரியே தான் கார்லிக் அண்ட் பட்டர் காம்பினேஷன் மஷ்ரூம்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு பட்டர் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ்டான பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சாப்பரில் நல்லா ஃபைனாக டைஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கிக்கிறது இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம். இதை நல்லா இதில் போட்டு வணக்கி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி கொடுக்கணும். அதே நேரத்தில் இது அங்கங்கே கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஓரளவுக்கு நல்லா வதங்கினாலே போதுமானது. இப்போ நான் இந்த பெல்லா மஷ்ரூம்ஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, குட்டியாக இருந்தால் முழுசாக வச்சுக்கலாம், பெருசாக இருந்தால் அதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டெம்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா கோட் ஆகுன்றதுக்காக. ஸோ ஸ்டெம்ஸ் வந்து தனி பீஸாக போட்டிருக்கேன். மேலே இருக்கிற கேப் வந்து முழுசாவோ இல்லை 2ஆவோ கட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு தான் வந்து மஷ்ரூம் எப்பயுமே வந்து நிறைய தெரியும். ஆனால் வதக்க ஆரம்பித்தோடனே எவ்வளோ ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்ததுனால இது போட்ட உடனேயுமே நிறைய தண்ணி விடலை பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா மஷ்ரூம் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குன்னு பாருங்கள் நேரத்துக்கு. நம்ம வந்து வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் ஆக்காததுக்கும் இதுதான் காரணம். ஏன்னா இன்னும் நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும்போது வெங்காயம் அதுக்கப்புறம் ரொம்பவே முருகிடும். ஸோ இப்போ எந்த அளவுக்கு பாருங்களேன். இப்போ வந்து மஷ்ரூம் வந்து நல்லா இலகிடுச்சு, நல்ல அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் நமக்கு ரொம்பலாம் தண்ணி இல்லை, கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இது வந்து நேச்சுரல் தான், அதோட மாய்ஸ்சர் வந்துட்டும். இந்த தண்ணி வத்துறதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுப்போம். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சூப்பராக வத்திடுச்சா. இப்போ நம்ம இதுக்கு மேலே மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ முதல்ல நான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் போடுறேன். இப்போ இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து கொஞ்சம் ட்ரைட் பேசில் லீவ்ஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்க்கலாம். அடுத்து நம்மளோட மெயினான இன்க்ரீடியண்ட் கார்லிக். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து 5 நல்ல பெரிய பூண்டு பல்லாக எடுத்து அதை வந்து கார்லிக் ப்ரெஸ்ஸில் போட்டு இந்த மாதிரி குட்டியாக டைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளோட மஷ்ரூம்ஸோட இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதே நேரத்தில் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த கார்லிக்கை நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக இதில் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளவே தான். இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இந்த பூண்டு, மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுடைய மஷ்ரூம்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கிற அந்த டைமில் ஃபைனலாக துளி பட்டர் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளேசிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கார்லிக் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்க டைமில் இந்த பட்டர் சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட், அதோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இதுவே நீங்கள் ஒயிட் பட்டன் மஷ்ரூம்ஸில் பண்ணும்போது இந்த ப்ரௌன் கலர் நல்ல கோல்டன் கலராக கிடைக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக சாப்ட் கொத்தமல்லி தழை தூவி இதை கார்னிஷ் பண்ணிடலாம். எப்போயுமே கொத்தமல்லி தழை தூவும் போது நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தூங்க. அப்போது அந்த தழை வந்து ரொம்ப முருகி போயிடாமல் அதோடைய ஃப்ளேவர் வந்து நம்மளுடைய ஃபுட்டில் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகும். சூப்பர்
சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மஷ்ரூம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. முடிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் வாங்கின உடனேயுமே அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்து குக் பண்ணிவிடுங்க. மஷ்ரூமில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.